இன்றைக்கி நான் எடுத்துக்கின்ற தலைப்பு வந்து பரந்தூர் விமான நிலையம் விளக்கம்னு வச்சுக்கோங்களேன். பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னும் போது இந்த ஊர் வந்து பரந்தூர்ன்ற ஊர் வந்து இன்றைக்கி டெல்லி அளவுக்கு ஃபேமஸ் ஆகி போச்சு. அதில் சமீபத்தில் நடிகர் விஜய் வந்து அங்கே ஒரு ஆட்சேபம், அதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக வந்ததுக்கு பரந்தூர்ன்றது இன்னும் நல்ல பாப்புலாரிட்டி ஆகிப்போச்சு. இந்த பரந்தூர் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். சமீபத்தில் நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பரந்தூர் அப்படின்றது அந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ஏதுவான இடம் இல்லை, அங்கே வந்து பறவைகள் பறக்கும் இடம் பரந்தூர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அது முற்றிலும் தவறு அப்படின்றது என்னுடைய மனசில் பட்டதுனால அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரந்தூர் அப்படின்றத ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பர ப்ளஸ் ஊர் அப்படின்றது. இந்த பரந்து அப்படின்றது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கிராண்டுன்றதை குறிக்கும். கிராண்டு எதுலேயுமே அதிகமாக இருந்தால் அந்த இந்துன்று வரும். அப்படி இப்போ ராஜேந்திரன் அப்படின்றது ராஜா அப்படின்றது ஒரு ராஜாவை குறிக்கும். ராஜேந்திரன்றது ராஜாங்களுக்கெல்லாம் ராஜான மாதிரி. அதனால் மாதிரி பற அப்படின்றது நம்ம ஆங்கிலத்தில் வந்து அது பாரா, தமிழுக்கு சொல்லும்போது அது பறன்னு சொல்கிறோம். பாரா அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடெக்டு. இப்போ பாருங்கள், மெடிக்கலில் வந்து சாதாரணமாக பாராமெடிக்கல்னு வச்சுருப்பாங்க. மிலிட்டரியில் பார்த்திங்கன்னா பாராமெடிக்கல் மிலிட்டரின்னு வச்சுருப்பான். இந்த பாரான்றது வந்து எப்பயுமே விஜிலன்ஸ், கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அப்படியே செக்யூர் பயங்கரமாக டைட் பண்ணியிருக்கிறது. அப்படி ஒரு பாரா அப்படின்றது தான் அந்த பறை அப்படின்றது வர்றது. அந்த பறையில் பரந்துன்றது அந்த எக்ஸ்ட்ராடனரி பாரா அப்படின்றது தான் அதனுடைய பாதியினுடைய விளக்கம். அதனால் பாரான்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ மெடிக்கல்லையே சிறந்தது மெடிக்கல், பாராமெடிக்கலு, மிலிட்டரியிலேயே பாராமிலிட்டரி, அப்படி எல்லாமே சொல்லலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு. சரி, இப்போ பாருங்கள், பரந்தூர் அப்படின்றது, அந்த ஊர் அப்படின்ற வார்த்தை எப்படி வருதுன்னா, நம்ம கூட எல்லா ஊரும் புத்தூர், அந்த ஊர், இந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஊருன்ற வார்த்தை எப்படி வருது அப்படின்னு நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஊருன்றது அர்பன் அப்படின்றது. அர்பனுடைய முதல் எழுத்து 2 எழுத்து தான் UR, ஊர் அப்படின்னா அர்பன். அங்கே இன்ஹாபிட்டன்ட், டிவெலிங் பிளேஸ், அங்கே மனிதன் வாழக்கூடிய இடம் அப்படின்றது. வீடு கட்டிக்கிட்டு அங்கே வாழ்கிறது தான் அந்த அர்பன் என்ற முதல் எழுத்து 2 எழுத்து தான் ஊர். இப்போ பரந்தூர், பறன்றது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, செக்யூரிட்டி, விஜிலன்ஸு, 24 ஹவர்ஸ் வாட்ச்ஃபுல் அப்படின்றது தான். அதனால் பரந்தூர்ன்றது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்குது. அங்கே விவசாயம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றாங்க. நஞ்சை நிலம் அப்படின்னு கூட சொன்னாங்க. அங்கே வந்து ஆற்று பாசனம் நல்ல சிறப்பாக இருக்குது அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறையா வசதிகள், அதாவது நிறைய பாதுகாப்பான மேட்டருங்க நிறையா இருக்கிறதுனால அதை பரந்தூர்ன்ற ஒரு மனசில் மென்டாலிட்டியில் தான் பேர் வச்சுருப்பாங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து பறவைகள் நிறையா வேடந்தாங்களுக்கு போகிற வழியில் நிறையா பறவைகள் பறந்து போகுது, அதனால் பரந்தூர்னு பேர் வச்சாங்கன்றதெல்லாம் சும்மா ரைமிங்காக ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்கிறது தான். அதனால் நல்லா கேட்டுக்கோங்க. பரந்து அப்படின்றது இப்போ பரந்தாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரந்தாமன்னு யாரை, நம்ம விஷ்ணுவையோ ஈஸ்வரனையோ சொல்கிறாங்க. பரந்தாமன், பரந்து அப்படின்றது. தாமன் அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு சுப்பீரியர் ஒரு ஃபோர்ஸு. அந்த தாமன்ன்றது, பரந்துன்றது அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராடனரி, வாட்ச்ஃபுல், விஜிலன்ஸ் எல்லாம் அப்படின்றது. அதனால தான் பரந்தாமன், இறைவனுடைய பாதுகாப்பில் நாமெல்லாம் பக்காவாக இருக்கிறோம் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். பரந்தாமன்ன்ற வார்த்தையில் நீங்கள் தாமனை எடுத்துகிட்டு பரந்து அப்படின்றதும் இந்த பரந்தும் ஒன்று தான். அப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து ஊர், பரந்தூர். ஊருன்றது UR, அர்பன் அப்படின்ற வார்த்தையில் 2 எழுத்து எடுத்துக்கிறோம். ஊருன்றது பரந்தூர்ன்றதுக்கு இதுக்கு தான் விளக்கம். அதாவது செக்யூரிட்டி, நல்ல ஒரு ப்ரொடெக்டு, நல்ல ஒரு சேஃப்டி, நல்ல ஒரு செக்யூரு. அந்த மக்கள் வந்து நல்ல ஒரு நீர்நிலைகள் நிறைந்த இடமா இருக்கிறதுனாலும், விவசாயம் நல்லா இருக்கிறதுனாலும் அங்கே ஏதோ ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்குது. அந்த விவசாயம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்றதுனால தான் அந்த பரந்தூர் அப்படின்றது அதுக்கு பெயர் வைக்க காரணம். பரந்தாமன் அப்படின்றதையும் நீங்கள் தாமனை எடுத்துட்டிங்கன்னா பரந்துன்றது அங்கேயே பாதி வந்துருச்சு. இதற்கான விடை இதுதான். இஸ் சீக்ரெட் ஆஃப் பரந்தூர்.